நடப்பது பிரதான மாதம். இது வருடத்தின் முதல் மாதம். இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டுத் தலைவர்கள் ஒவ்வொருவரும் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அந்த ஆட்டுக்குட்டி பழுதில்லாமலும் ஆண்குட்டியாகவும் 1 வயதிற்குள்ளாகவும் இருக்க வேண்டும். அதனை இந்த மாதம் 14ஆம் தேதி வரையில் வைத்திருந்து இஸ்ரவேலின் சபையின் கூட்டத்தார் மாலை நேரத்தில் அதை அடித்து ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை கொஞ்சம் எடுத்து தங்கள் உணவு உண்ணும் வீட்டு வாசலில் உள்ள நிலைக்கால்கள் 2லும் தெளித்து அன்று இரவே ஆட்டுக்குட்டியின் மாமிசத்தை தீயில் சுட்டு உண்ண வேண்டும். பொழுது விடிந்தவுடன் அந்த மாமிசத்தின் மிச்சத்தை நெருப்பில் சேர்த்து விட வேண்டும். இதுவே கர்த்தருடைய பஸ்கா. எபிரேய மக்களின் வீட்டு வாசல் கதவுகளில் தெளிக்கப்பட்ட இரத்தம் தன் மக்களை கர்த்தர் அடையாளம் காண ஏதுவாய் இருந்தது. அவர்களுடைய இல்லங்களில் இன்னல் விளைவிக்காது கர்த்தர் கடந்து சென்றார். கர்த்தர் எகிப்து தேசத்தை கடந்து செல்லும் போது எகிப்திய குடும்பங்களில் உள்ள முதல் ஆண் குழந்தைகள் அனைவரும் இறந்தனர். அனைத்து கால்நடைகளில் முதற்பேர் அனைத்தும் இறந்தன. இதனால் எகிப்திய மக்களும் பார்வோனும் மனம் உடைந்தனர். முதியவர் முதல் குழந்தைகள் வரை தத்தமது கால்நடைகளுடன் உற்சாகமாக கானான் தேசம் நோக்கி பயணப்பட்டார்கள். அவர்கள் போகும் வழியில் கடல் குறுக்கே அமைந்திருந்தது. கடலை எவ்வாறு கடப்பதென தெரியாமல் இஸ்ரவேல் மக்கள் கவலை கொண்டனர். அப்போது பார்வோனின் காவலாளிகள் மன்னனிடம் அவசர செய்தி சொல்ல ஓடி வந்தனர். மன்னா, நம் நாட்டு அடிமைகள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இந்த தேசத்தை விட்டு செல்கிறார்கள். இவர்கள் எல்லாம் சென்று விட்டால் நம் வேலையை யார் செய்வது? என் அனுமதி பெறாமல் எல்லையை கடக்கும் அளவுக்கு துணிச்சல் வந்து விட்டதா? நம் அடிமைகளை விடக்கூடாது. இப்போதே நம் சேனைகளை கூட்டுங்கள், அவர்களை சிறைபிடித்து வருவோமா? பார்வோனின் படைகள் இஸ்ரவேல் மக்களை துரத்தி வந்தனர். இதனைக் கண்ட இஸ்ரவேல் மக்கள் பயத்தினால் அலறினார்கள். எகிப்தியர்கள் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் மோசே. கவலைப்படாதீர்கள் மகாஜனங்களே, கர்த்தர் நம்மை இரட்சிப்பார். இப்போது அதை நீங்கள் கண்முன்னே காணப்போகிறீர்கள். மோசே கர்த்தரை ஜெபித்து தன் கையில் இருந்த கோலை ஓங்கினான். அடுத்த நொடியில் கடல் 2ஆக பிரிந்து இருபுறமும் கடல் நீர் மதில் சுவர் போல் நிற்க நடுவிலே பாதை உண்டானது. எபிரேய மக்கள் மகிழ்ச்சியுடன் அப்பாதையில் சென்றார்கள். இவர்களை பின்தொடர்ந்து எகிப்தியர்கள் குதிரைகளிலும் தேர்களிலும் துரத்தியபடி நீருக்கு இடையில் உள்ள பாதையில் புகுந்தனர்.
இஸ்ரவேல் புதல்வர்கள் அனைவரும் கடலின் மறுகரையை அடைந்த பின் மோசே கோலினால் கடலை மீண்டும் மூடிக்கொள்ளும்படி செய்தான். இஸ்ரவேல் புதல்வர்கள் எல்லோரும் எலிமை விட்டு பயணம் புறப்பட்டு 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே எலிமிக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் மக்களுக்கு உண்ண உணவு கிடைக்கவில்லை. அதனால் பசியினால் அவதிப்பட்ட மக்கள் மோசேவையும் ஆரோனையும் குறை கூறினார்கள். நாங்கள் எகிப்து நாட்டில் இருந்தவரை அப்பமும் இறைச்சியும் திருப்தியாக உண்டோம். எங்களை எல்லாம் பட்டினி போட்டு கொள்ளத்தான் எகிப்திலிருந்து இந்த நட்ட நடுக்காட்டிற்கு அழைத்து வந்தீர்களா? இத்தனை நாள் வரைக்கும் நம்மை வழிநடத்திய கர்த்தர் ஒருபோதும் நம்மை பட்டினியாக கிடக்க பார்த்து கொண்டிருக்க மாட்டார். மோசே கர்த்தரிடம் ஜெபித்தார். மறுநாள் விடியற்காலையில் அந்த பகுதியைச் சுற்றிலும் பனி பொழிந்திருந்தது. பனிப்பொழிவு நின்ற பின் அந்த பகுதி எங்கும் பனிக்கட்டி போல ஒரு பொருள் உறைந்திருந்தது. அது என்ன என்று அறியாமல் அனைவரும் திகைத்தார்கள். இஸ்ரவேலின் மக்களே, கர்த்தர் உமது பசி தீர்க்க அளித்த அப்பம் இது. இதை சேகரியுங்கள். நாளை விடியும் பொழுது இவற்றில் எதையும் மீதம் வைக்கக்கூடாது. இன்று முதல் 6வது நாளில் மட்டும் 2 மடங்காக சேகரிக்க வேண்டும். 6ஆம் நாளன்று சேகரிக்கும் அப்பம் 7ஆம் நாள் முழுவதும் துர்நாற்றம் வீசாமலும் பூச்சி பிடிக்காமலும் இருக்கும். 7ஆம் நாளில் அவரவர் தம் இருப்பிடத்திலேயே ஓய்ந்திருக்க வேண்டும். இன்று மாலை நேரத்தில் நீங்கள் அனைவரும் இறைச்சியை புசிப்பீர்கள். அனைவருக்கும் தேவையான மாமிசத்தை கர்த்தர் தந்தருள்வார்.